ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர் அண்ட் ரியாலிட்டி லிமிடெட். இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரி பாலிவுட் ஆக்டர்ஸ் அமிதாப் பச்சன் அண்ட் ஷாருக் கான், அது மட்டும் இல்லாம நெறைய பாலிவுட் ஸ்டார்ஸ் வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ஜூலை 30 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 1 வந்து குளோஸ் ஆகுது. Now IPO details பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல கம்பெனி பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் குரோத், ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன், ரிஸ்க், கெபாசிட்டி யூட்டிலைசேஷன், ஆங்கர் டிமாண்ட், மேனேஜ்மென்ட் இன்டர்வியூ, ஷார்ட் ஆர் லாங் டர்ம் குரோத் பொட்டன்ஷியல், ஜிஎம்பி சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரெண்ட், ஃபைனல் வெர்டிக்ட் அப்ளை ஆர் நாட் இதெல்லாம் கவர் பண்ணி நெக்ஸ்ட் டீடைல் அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ தட் இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க டெவலப்பர் அண்ட் ரீடெவலப்பர் ஆஃப் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மும்பை பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த விட ரொம்பவே growth உள்ள ரீஜியன் மும்பை ரீஜியன். ஃபார் calendar year between 2019 and 23ல பார்த்தீங்கன்னா, டாப் 7 ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல மும்பை ரீஜியன் தான் கன்சிஸ்டன்ட்டா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும். அண்ட் இந்த கம்பெனி மெயினா ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, லக்ஸரி, அல்ட்ரா லக்ஸரி, கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் செக்மென்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ ஜூலை 30 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 1 வந்து க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ₹150 அப்பர் பிரைஸ் பேண்ட்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்த ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 792 கோடி. இது கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ. ஃபேஸ் வேல்யூ ₹1 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்றாங்க. ரீட்டெயிலுக்கு 35%, மார்க்கெட் கேபிட்டல் 7,331 கோடி. அப்ளிகேஷன் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலுக்கு வந்து 1,84,000 வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஐபிஓ அதாவது ஐபிஓக்கு முன்னாடி அரவுண்ட் 407 கோடி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல அரவுண்ட் 125 இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நெறைய பாலிவுட் பெர்சனாலிட்டீஸும் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபவுட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, FY23ல ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 170 கோடி. அதுல ப்ராஃபிட் 16 கோடி வரை புக் பண்ணியிருக்காங்க. FY24ல ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 466 கோடி. அதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 119 கோடி. ஸோ இது வந்து FY23 கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரா சேஞ்சஸ் நடந்திருக்கு. கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 569 கோடி, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 227 கோடி. ஸோ இந்த கம்பெனி FY23ல 16 கோடி ப்ராஃபிட்ல இருந்து 227 கோடி வரை சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேபிட் சேஞ்சஸ்க்கான ரீசன் எல்லாமே நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த இஷ்யூவோட எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோனோராக் கேபிட்டல் அண்ட் மோதிலால் ஓஸ்வால். பிரைஸ் வேல்யூவேஷன பொறுத்தவரை பிஃபோர் ஐபிஓ இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 29 டைம்ஸா வந்து இருக்கு. ஆஃப்டர் ஐபிஓ பிஇ 32 டைம்ஸா இருக்கு. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜா கம்பேர் பண்ணும்போது ஃபேர் வேல்யூவேஷன்ல வராங்க. பட் சில லிஸ்டட் பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்கேட் டெவலப்பர் 22x இருக்காங்க. சூரஜ் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா 15x. ஸோ லோயர் பிரைஸ் வேல்யூவேஷன்ல சில பியர்ஸும் இருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஓ 91%ல இருந்து ஆஃப்டர் ஐபிஓ 81%ஆ வந்து குறையுது. ஸோ இந்த ஐபிஓ பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.